மக்களே அப்புறம் இப்போ விஜயோட கேஸ் எல்லாத்துக்கும் தெரியும். சங்கீதா அவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னோட கருத்து என்னென்னா, அதே எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து அதுக்கான டேட் வரணும். இதில் கண்டிப்பாக அரசியல் இருக்குது. அதான் நல்ல நண்பர்களை சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கான நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹீலர் பாஸ்கர் இப்போ ரீசெண்டாக சொன்னார்ல, பினாமி எதிர்க்கட்சின்னு. விஜய் இதில் அழகாக பொருத்தலாம். அந்த வீடியோ லிங்க் நான் போடுறேன். என்னென்னா, யார் வந்து அவங்களுக்கு எதிரியாக வரணும், அவங்க எதிரியாக வர்றதோட அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பிடிச்ச ஆளை யூனியன் லீடராக வச்சு சும்மா பில்டப் கொடுத்தா அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பினாமி எதிர்க்கட்சி எடுத்துக்காட்டு நம்ம கமல், அதுக்கு முன்னாடி யார் நம்ம விஜயகாந்த். இப்போ விஜயகாந்த் எல்லாம் சங்கம் வச்சுட்டாங்கல்ல, இப்போ ஓபிஎஸ் கூட சங்கம் வச்சுட்டாரு. ஸோ விஜய் அறியாமல் விஜயை பினாமியாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பினாமி கட்சின்னா அவங்கள அப்படியே ஏற்றி விட்டால் எல்லாம் தெரியல. ஆதவர்ஜனா யாருன்னு தெரியும், அவர் பின்புலம் எல்லாத்துக்கும் தெரியும். குஷி ஆனந்த் அவரை யாருன்னு தெரியும். எப்போவுமே நான் வந்து குடும்ப அரசியலை ஆதரிக்கிறாள். ஏன்னா ஒரு 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 விஷயத்தை கொண்டு எடுத்துகிட்டு போனோன்னா ராஜங்கிற முறை இருக்கணும், என்னோட கருத்து. ஸோ அதுபடி போகிறப்ப விஜயோட குடும்பத்தை அழிக்கிறாங்க, ஒழிக்கிறாங்க, என்னோடய தனிப்பட்ட கருத்தை. இப்போ கூட இருக்க நண்பர்கள் யாரும் வந்து குடும்பத்தில் சேர்ந்து வாழுங்கன்னு யாருமே ப்ரெஷர் கொடுக்கவே இல்லையா? அந்நியாரேன்னு போய் பேச யாருமே இல்லையா? அப்போ இது ஒரு திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த ஆட்டத்தை களைச்சி விட்ற மாதிரி தானே இருக்குது. நல்லா பாருங்கள், இதை உணர்ந்தவங்க, நான் பேசுகிறத உணர்ந்தவங்களுக்கு புரியும். ஏன்னா ஏன் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இதுக்கான கேஸோட ஹியரிங் வரணும்? அதுவும் ஏன் அந்நியர் வந்து விஜயோட ஒய்ஃப் அவங்க வந்து எதுக்காக வந்து அவர் மேலே வேறு பொண்ணு கூட அலிகேஷன் வச்சுருக்குங்கிற மாதிரி கேஸ் போடணும்? அடிக்கை கூட உடல் ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா, இது போட்ட முழு ஸ்கெட்சு விஜய்க்கு, விஜயோட பினாமி கட்சிக்கு நான் என்னோடய கண்ணோட்டத்தில் சொல்லுவேன். இப்போ கண்டிப்பாக இது எல்லாமே டிஎம்கே ஓட்ட முக்கால்வாசி கன்வெர்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு டிஎம்கே எல்லா பக்கமும் டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னா என்னால் இதுலேருந்து பார்த்து சொல்ல முடியுது. யோசிங்க மக்களை. பாவம், ஒரு தமிழராக விஜய் எவ்வளோ விஷயங்களை மக்களுக்கு பண்ணியிருக்காரு. குடும்பங்களில் விட 1 கோடி ரூபாய்க்கு மாடு கொடுத்துருக்காரு. தன்னால் மட்டும் சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறார். நல்ல எண்ணங்கள் இருக்குது. அப்படி நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது நல்ல எண்ணங்களை கூட இருக்கவங்கள வச்சுருந்தா இப்போ குடும்பம் பிரிகிற அளவுக்கு கூட இருக்கவங்க விட்டுருப்பாங்களா? அப்படி விடுறாங்கன்னா அவங்களோட ஆதாயத்துக்கு தான் அவங்க கூட பழகியிருக்காங்க. இப்போ மொத்தத்தில் விஜயோட நிலைமையாக எனக்கு ரொம்ப நினச்சி பார்க்குற கடினமாக இருக்குது. நன்றி.